அப்பா உங்கள் மடியிலனா தலை சாய். எத்தனை பேர் அந்த ஆசை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கண்களை மூடணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச தெய்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். ஆமென். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ. உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்தது ஏனோ. உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ. உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ. கால்கள் ரெண்டும் இடராமல் சுமந்து வந்ததும் ஏனோ. கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்தது ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். ஏனோ ஆணி அடிக்க பொறுத்து கிட்டது ஏனோ. பார்த்து கிட்டது ஏனோ. கைகள் இருக்கு ஆணி அடிக்க பொறுத்து கிட்டது ஏனோ. காத்து கொண்டது ஏனோ. எல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்தது ஏனோ. போல தொடர்ந்து வந்தது ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். சொல்லுங்களா? அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். பாசம் புரியல. நேசருமை நேசிக்க பாவிக்கு தெரியல. பாவியின் மேல் நீங்க வச்ச பாசம் புரியல. நேசருமை நேசிக்க பாவிக்கு தெரியல. உதிர சிந்தி உசிர தந்த உண்மையான அன்பு நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. நான் முடிஞ்சு நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. அப்பா உங்க மடியில நான் சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். கண்களை மூடி பாடுவோம். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். என் மனசு புரிந்த தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிந்த தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல
கனப்புள்ளதாம் உயிர் வாழ்ந்தனும். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. திடீர்னு இந்த பாட்டு எடுத்து பாடணும்னு வந்தேன். நான் பாட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன். ஆண்டவர் பாட்டு எல்லாம் பிடிக்கும், ஆனால் அவ்வளோ எனக்கு தாகம் கிடையாது. பிரசங்கம் வசனம் தீர்க்க தரிசனம் இது தான் என் ஊழியமே. இது தான். திடீர்னு ஆண்டவர் பாட சொன்னார். நான் பேசின இந்த பாட்டிலே வந்துச்சுப்பா. நான் பேசின தீர்க்க தரிசனம் பாட்டிலே வந்துச்சு. உங்கள் உசுருக்குள்ள கலந்து நீங்கள் உயிர் வாழ்வது நான் ஏனோ, உங்கள் உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்தது ஏனோ, கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ, கால்கள் இரண்டும் இடறிடாமல் சுமந்து வந்தது ஏனோ. ஆமென். ஆகிய இந்த வேலை கூட ஆண்டு நம்மளோடு பேசின இந்த பாடல் மூலமாகவே பாடியிருக்கிறார். அப்பா அவங்க நினப்புலன்னா தலை சாய்க்கணும். அப்பா அவங்க நினப்புல தான் உயிர் வாழணும். உங்க மடியில நான் தலை சாய்க்கணும்ப்பா. இந்த காலையில் எங்களோடு கூட பேசும். எல்லாரோட இறுதி திறக்கப்படட்டும் சுவாமி. எல்லா தூங்குகிற எல்லா காரியங்களும் அகற்றும். தேவ வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தூணை மறைஞ்சிங்கன்னு தூங்குறீங்க. அப்பா உங்கள் மடியிலனா கூட படுத்துன்னு தாங்கிறீங்க. அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. அப்பா அப்படின்னு சொன்னாலும் தூணாண்ட மறைஞ்சி உட்காரக்கூடாது. எல்லாரும் தூணை மறைக்கூடாது. உங்கள் முகம் தெரியணும். நீங்கள் என்ன பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். அப்போ தான் பிரசங்கம் புரியும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அலுவலியா சொல்லுமா, கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொன்னால் நல்லா இருக்குமே. ஹல்லேலூயா. இந்த காலையில் உயிர்த்த இந்த பண்டிகை, இந்த பண்டிகை நாளிலே மத்திய இந்த சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் ஒரு 6 வசனத்தை வாசிப்போம். 28 1 6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும், நிறைய மரியாள் இருந்துக்கிறாங்க அன்றைக்கி. முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஹல்லேலூயா. என்ன பார்க்க வந்தாங்க? கல்லறையை பார்க்க வந்தார்கள். 3ஆம் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள்லாம் கல்லறைக்கு போய் வாசனை திரவியங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கல்லறையில் ஊற்றுவாங்க. ஆனால் யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாசனை திரவியங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இயேசு சொன்ன ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. இயேசு என்ன சொன்னார்? முன்னாடியே சொன்னார் சீஷர்களுக்கெல்லாம், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், உயிர் தழுவேன் அப்படின்னு சொன்னார். இதை அவங்க மறந்துட்டாங்க. இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா பெரிய கல் அது. அதெல்லாம் மலை தேசம். நம்மது மாதிரி மந்தவெளி கல்ற மாதிரி உடனே வெட்டினா களிமண் வரோன்னு, கோட்டுப்புறத்தில் வெட்டினா பீச் மண் மாதிரி வருது. இங்கே வெட்டினா என்ன வருது? களிமண் வருது. அவன் ஊட்டியில் போனால் எதோ வெட்டினா என்ன வரும்? கல் தான் வரும். ஒரு சில ஊருங்கெல்லாம் போனால் என்ன வரும்? கூழாங்கல் நிறைய வரும். ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அங்கே அந்த நாட்கள் இயேசு இருந்த இடத்துல ஃபுல்லாக கல்லை குடஞ்சி எடுத்து ஒரு கல்லறை, அது புதிய கல்லறை வச்சுருக்காங்க. அந்த யோசேப்பு தான் குடும்பத்துக்காக வெட்டி வச்சுக்கிறார் போல். அவர் அந்த கல்லறையில் யார் வச்சிட்டாரு? புது கல்லறையில் வச்சுட்டு ஒரு பெரிய கல், அது எப்படி தான் தள்ளி வச்சாங்கன்னு தெரில. எல்லாரும் போர்ச்சவரெல்லாம் தள்ளி வச்சிட்டாங்க கல்லை மேலே. இந்த கல்லை 3ஆம் நாள் விடிய அதிகாலை ஏந்திச்சு வந்து இந்த கல்லை யார் பற்றி விட்டுருச்சு? யார் பற்றி விட்டா? தேவ தூதன் வந்தான். அது 2ஆம் வசனம் படித்து பாருங்க. அப்போ வானத்தில் தூதம் வரும்போது அது இருந்ததுன்னா அப்போ இயேசு வந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். கை வைத்து வரையில சொல்ல அதுக்கும் போட்டுக்குது இயேசு வரும்போது எப்படி இருக்கும்ன்ட்டு. அல்லேலூயா. வானத்திலேருந்து தூதர் வரும்போது அதிர்ந்து தான். அதிர்ந்தும்படி கர்த்தர் தூதர் வானத்தில் இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி
ஆமாம், கல்லை புரட்டி தள்ளி என்ன பண்ணிட்டான்? உட்காந்துட்டான். அல்லேலூயா. ஏன்னா கல்லை புரட்டி தள்ளினா தான் யார் வர முடியும்? இயேசு வர முடியும். அல்லேலூயா. அதனால் கல்லை புரட்டி தள்ளி கல் மேலே உட்காந்துட்டான். இயேசு வரணும்னா யார் செய்யணும்? இப்போ என்ன செய்யணும்? இயேசு இப்போ சரீரமாக இருக்கிறார், மரித்து இருக்கிறார், சரீரமாக இருக்கிறார். இயேசு வெளியே வரணும், என்ன பண்ணணும்? தேவன் தம்முடைய அவர் தான் எதையுமே செய்யணும். யார்? தேவன் தான் அதை செய்யணும். தூதர்கள் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அதுக்கு தான் உங்களை கேட்க வந்தேன். தேவன் தான் என்ன பண்ண எதையுமே செய்யணும். தேவன் கட்டளையிட்டால் தான் தூதர்கள் செய்வாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஆண்டவர் தூதனே வச்சிருந்தா கூட யார் கட்டளை கொடுக்கணும்? தேவன் கட்டளை கொடுத்தா தான் செய்வாங்க. என் புள்ள போகிறான், முன்னாடி ஒரு ஆபத்து வருது, என் பிள்ளையை காப்பாற்று, என் மகனை காப்பாற்று, அப்படி யாருக்கு கட்டளை கொடுக்கணும்? தூதன் கொடுக்கணும். அதனால தான் அவரை விசுவாசிக்கிறோம் நம்ம. புரியுதா அப்போ உங்களுக்கு? இப்போ தேவன் தான் யாரை அனுப்பி செய்யணும்? தேவன் சொல்கிறாருங்க, கட்டளை கொடுக்குற வானம் உண்டாக கடவுது. ஆவியார் என்ன பண்ணுறாரு? ஜலத்தின் மேல் ஒரு கிரியை செய்கிறாரு. தேவன் கட்டளை கொடுக்குறாரு, ஆவியார் என்ன பண்ணுறாரு? கிரியை செய்கிறாரு. இப்போது அவருடைய மரணத்துக்கு முன்னாடி ஆவியை யார் கையில் கொடுத்துட்டாரு? யார் கையில் கொடுத்துட்டாரு? சரி, தேவன் தன்னுடைய ஆவி யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? கொடுத்துட்டாரு. இப்போ இயேசுடைய ஆவி யார் கையில் இருக்குது? இப்போ யார்? இப்போ தூதங்கிட்டே இருக்குதா? இல்லை. இப்போ யார் வரணும்? இப்போ யாருடைய ஆவி வரணும்? பிதாவுடைய ஆவி இல்லை. இவர் கொடுத்த அந்த ஆவி திரும்பி என்ன பண்ணோம்? யார் அனுப்பணும்? இதை அவர் அனுப்புனா தான் இயேசு உயிர்த்தெழுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், தூதனுடைய வேலை என்னமோ செய்துட்டான். தூதனுடைய வேலை என்னவோ அது செய்துட்டான். பிதா செய்கிற வேலையை செய்யணும். கரெக்டாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பா. தீர்க்க தரிசனம் என்ன பண்ணோம்? நிறைவேறணும். தூதனை அனுப்பி கல்லை தள்ளிட்டார். அதே போல் தான் ஆண்டவர், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருந்தால் நமக்கு உண்டானதை தூதன் அனுப்புவார். செய்ய வேண்டியது யார்? செய்ய வேண்டியது யார்? உங்களுக்கு எனக்கு செய்ய வேண்டியது யார்? வாய் சொல்ல கத்தன்னு சொல்லு. ஆமேன். தேவன் தான் செய்யணும். ஆமேன். ஏசு இப்போ சரீரம் மண்ணில் வைக்கப்பட்டுக்குது, கல்லில், கல்லறையில். இவர் ஏந்திருக்கணும்னா இப்போ யார் அனுப்பணும்? இப்போ இவர் கொடுத்து. அதான் தான் என்ன சொல்கிறாரு? என் ஆவி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். காலையில் ஏந்திரிச்சோடனே என் ஆவி உம்முடைய கரத்தை ஒப்பு கொடு, என் ஆத்துமா உம்முடைய கரத்தை ஒப்பு, என் சரித்தை உம்முடைய கரத்தை ஒப்பு. இப்படி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணினா உன்னுடைய மரணத்தில் உன் சரீரம் மண்ணில் இருந்தாலும் நாள் ஒன்று வரும்போது நீ கொடுத்த அந்த ஆவியை தேவன் அனுப்புவார். அல்லேலூயா சொல்ல. கடைசி நாளில் நான் அவனை என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன். அல்லேலூயா. நீ ஏந்திரிச்சு எதையுமே ஒப்பு கொடுக்காம, அதனால தான் அவங்க நல்லா இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்கிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். அல்லேலூயா. அப்போது அவருக்கு மரணம் வந்தது, மரணத்தின் அறிகுறி வந்துடுச்சு, செத்துருவோன்னு. இப்போ நமக்கு எப்போ சாவு? நமக்கு அல்லேலூயா, நம்ம எப்போ மரிப்போன்னு. அதனால தான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம் நம்ம? புரியுதா இப்போ உங்களுக்கு? மரணம் எந்த சமயத்தில் நமக்கு வரலாம். அல்லேலூயா. என் ஆவி என் ஆத்துமா கத்தாவே காலையில் ஏந்திரிச்சு உங்களுடைய கருத்தை படைக்கிறேன். இந்த நாள் முழுதும் நீர் என்னை நடத்தும். ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு தன் ஆவி யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு? இப்போ ஆவி யார் கையில் இருக்குது? சொல்லி வாய்த்தான் சொல்லி, ஆவி யார் கையில் இருக்குது? கிறிஸ்துவின் ஆவி யார் கையில் இருக்குது? பிதாவாக்கி தேவன் கையில் இருக்குது. இப்போ யார் அனுப்பணும்? முதல்ல யார் அனுப்புனார்? வெரி குட், 110 மார்க்கு. இப்போ யார் அனுப்புனார்? தூதன் அனுப்பினார். தூதன் என்ன பண்ணான்? கல்ல. அதே போல் தான் நமக்கும் செய்வார். முதல்ல நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், முதல்ல தூதன் அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அடுத்தது இப்போ யார்? இப்போ இயேசு கல்லறையில் இருக்கிறார்.
மரித்த சடலமாக இருக்கிறார். இப்போ இயேசு வெளியே வரணும். தூதுனால என்ன பண்ண முடியாது? வர முடியாது. இப்போ யார் பண்ணோம்? யார் பண்ணோம்? இதா இது. இப்போ யார் கையில் இருக்குது ஆவி? இப்போ அந்த ஆவி யாருக்குள்ளே அனுப்பணும்? இயேசுக்குள்ளே அனுப்பணும். அப்படி உள்ளே அந்த ஆவி உள்ளே போகும்போது தான் இயேசு உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, பிரசங்கில, தேவன் தந்த ஆவி அவரிடத்துக்கு ஏறி போகிறது. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் தேவன் ஆவி கொடுத்துருக்கிறாரு? சொல்லுங்கப்பா, யாருக்கெல்லாம் தேவன் ஆவி கொடுத்துருக்கிறாரு? கையில் வைத்து ஒரு அல்ல சொல்லு. ஆவி இருக்கிற வரைக்கும், தேவன் தந்த இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவனுக்கு மதிப்பு. ஆனால் காலை எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணோம்? ஏசப்பா யார் கையில் கொடுத்துட்டு போனாரோ அதே போல் டெய்லி கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுப்பீங்க? இனிமேல் எத்தனை பேர் கொடுப்பீங்க? கொடுப்பீங்களா? கொடுத்தீங்கன்னா அவர் வருகைக்கு நம்ம கழுதி என்ன பண்ணுவேன் நீ? அதான் அற்புதம். ஹல்லேலூயா. ஒரு ரூபம் ஒரு நிமிஷத்தை மாதிரிலாம் என்ன பண்ணுவோம்? மறுபமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையில் ஏந்திரிச்சு உடனே என்னங்க பால் வாங்கிடுவாங்க. பால் ஆவி தான் வரும். அத்தது நீ உயிரோடு எழுந்திருக்க மாட்டேன். நீ அப்படியே பாதாளம். நீ உன் ஆவி ஆண்டுட்டு ஒப்படைச்சா தான். எல்லா மனுஷன் மாதிரி நம்ம வாழக்கூடாது. சத்தியம் இன்னும் நான் ஆழமாக சத்தியத்தை எடுத்துன்னு போனால் யோசிப்பேன். நான் இன்னும் ஆழமாக கொண்டு போகல. ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. அப்போ தேவன் கிட்ட கொடுத்த ஆவியை திரும்பி அனுப்பி 6ஆம் வசனம் படி. அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? அவரு கல்லறையில் இல்லை. கையில் வைத்து ஒரு எல்லாம் சொல்லுவான். அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கையில் ஊற்றி எல்லாம் சொல்லுவான். இயேசு உயிர்த்தெழுந்தாரா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்களாம் கவனிக்கிறீங்களா? இயேசு உயிர்த்தெழுந்தாரா? எத்தனை பேர் உயிர்த்தெழுவீங்க? எத்தனை பேர் உயிர்த்தெழுவீங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். நல்ல விசுவாசிகளாக இருந்தால் தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். இல்லைன்னா உனக்கு உயிர்த்தெழுதல் வராது. ஆமாம், ஏதோ பொய்யான பசங்கள்லாம் கிடையாது. நான் அதுக்கும் வசனம் காமிக்கிறேன். உயிர்த்தெழுந்தார். கத்தரை வைத்த இடத்தை பாருங்க, கல்லறையை பாருங்க. கல் தள்ளியாச்சு. கல் ஒரு பக்கம் இருக்குது. கல்லறைக்குள்ளே பார்க்குறாங்க, யாரும் இல்லை. அப்போ நான் கல்லறைக்குள்ளே இருக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமே. இயேசு வருகையிலே நான் கல்லறைக்குள் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் மறுரூபமாக்கப்படுவேன். எதுவுமே சொல்கிறீங்க? அத்தனை சொல்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாழ்க்கை நீ வாழணும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அதுக்கு அடையாளம் யார் உயிர்த்தெழுந்தது? மரணம் யார் மூலமாக வந்தது? யார் மூலமாக மரணம் வந்தது? ஒரு மனிதன் மூலமாக மரணம் வந்தது. ஒரு மனிதன் மூலமாக என்ன வந்தது? உயிர்த்தெழுதல் வந்தது. ஆதாம் மூலமாக என்ன வந்தது? மரணம் வந்தது. யார் மூலமாக உயிர்த்தெழுதல்? கவனிக்கிறீங்களா எல்லாருமே? யார் மூலமாக உயிர்த்தெழுதல் வந்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்த்தெழுதல் வந்தது. அப்போ மரணம் யார் மூலமாக வரணும் நமக்கு? ஆதாம் மூலமாக தான். அவன் பாவம் செய்தான். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் நடக்குமா நடக்காதா? எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மரணத்தில் கூட சரி, நம்மளுக்கு நெருங்கியவர்கள் சொந்தக்காரர்கள் அழுக வரத்தான் செய்ய, அழாமல் யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா மாம்சத்தின்படி வாழ்ந்திருக்கிறபடினால மனைவியாக இருந்தாலும் அழுக வரும், புருஷனாக இருந்தாலும் அழுக வரும், பிள்ளையாக இருந்தாலும் வரும், எல்லாம் தான் வரும். ஆமேன். நம்ம அதிலேயே காலத்தை கழிச்சக்கூடாது. நான் ஒரு நாள் என் மகனை நான் பார்ப்பேன். இந்த கண் அங்கே திறந்தா சந்தோஷத்தை பார்க்கும், மகிழ்ச்சியை பார்க்கும், ஆனந்த களிப்பை பார்க்கும். ஹல்லேலூயா. ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். 24 மணி நேரம் ஆராதனை நடக்கும். ஹல்லேலூயா. என் இயேசு எங்கே இல்லை? சொல்லு, இயேசு எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை. அப்போ யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது நான் கல்லறையில் இருக்க மாட்டேனே? நீங்கள் இப்போ ஏன் இந்த பிரசங்கம் பண்ணனா, நமக்கு இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துடணும். புரியுது அவங்களுக்கு? நான் இயேசுவை சந்திப்பதற்காக வருகிறேன். என் இயேசுவோடு வாழ விரும்புகிறேன். என் இயேசுவின் பரலோகராஜ்யத்தில் நான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த புவி எனக்கு சொந்தம் இல்லை. இந்த பூமி நமக்கு சொந்தம். அப்போ எல்லாரும் போல நம்ம வாழக்கூடாது. ஒரு நம்பிக்கை வாழ்க்கை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கல்லறையில் இல்லை, நானும் ஒரு நாள் கல்லறையில் இருக்க மாட்டேன். அந்த சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. இங்கே ஒரு சகோதரன் இறந்துடுறார். உங்களுக்கு சத்தியத்தின்படி நடத்துகிறேன், சத்தியத்தை நல்லா அறிஞ்சுக்கோங்க. இந்த யோவானில் என்ன சொல்கிறாரு, நம்ம சொல்கிறாரு, நம்ம கேட்குறாங்க, மரியாளே மாத்தாள் கேட்குறாங்க. 21ஆம் வசனம் கேட்பாருங்க. 11:21. மாத்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டில் இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அல்லேலூயா, என் சகோதரன் மரிக்க மாட்டான். இயேசு கிட்ட சொல்கிறான். அவள் சொல்கிறா, மார்த்தாள் சொல்கிறா, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா, நீ தேவனிடத்தில் கேட்டால் தேவன் என்ன பண்ணுவார்? தந்தருவார். 23ஆம் வசனம் படி. இயேசு மார்த்தாளை நோக்கி, ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அப்போ இந்த சர்ச்சில் யாரெல்லாம் இறந்து கல்லறையில் இருக்கிறாங்களோ, இந்த சபை விசுவாசிகளோ இல்லை இந்த அனைத்து உலகம் முழுவதும் இருக்கிற ஆவிக்குரிய சபைகளில் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற உண்மையாய் விசுவாசத்தோடு உண்மையாய் ஆவியோடும் உண்மையாய் வாழ்ந்தவர்கள், அபிஷேகத்தில் நிறைந்து வாழ்ந்தவர்கள், ஞானசனம் பெற்று வாழ்ந்தவர்கள் நிச்சயமாக கல்லறையில் இருந்தால் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். அல்லையா சொல்லுமே. இந்த சரித்திர புதைக்க வரல, விதைச்சா என்ன பண்ணணும்? முளைக்கணும். அல்லையா சொல்லுமே. அப்போ நீ முளைக்கணும் அப்படின்னா உயிர்த்தெழணும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு உயிர்த்தெழுதல் பிரசங்கம் பண்ணுறேன். என்னது? உயிர்த்தெழுதல் பிரசங்கம் பண்ண. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. மற்றவங்க புதைக்கிறதுக்கும் மற்றவங்க எரிக்கிறதெல்லாம் வேற. கிறிஸ்துவனுடைய சத்தியம் நான் 1 Corinthians 15 ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம்? விதைக்கிறேன். அல்லேலூயா, விதைக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் இதை விதைச்சிட்டு போகிறேன், முளைக்கும். இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார். ஆமென். உயிர்த்தெழுதல் நடக்குமா நடக்காதா? நடக்கும். இயேசு சொல்றார், மரியாதை பார்த்து மாத்தாளை பார்த்து சொல்றார். இயேசு மாத்தாளை பார்த்து அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அல்லேலூயா. அதுக்கு அம்மா என்ன சொல்லுது? அதுக்கு மார்த்தாள் அவளை சொல்றான், நம்புறா, உயிர்த்தெழுதல் நடக்கும். எப்போ நடக்கும்? கடைசி நாளில் நானும் என் சகோதரன் கடைசி நாள் என்ன பண்ணுவான்? உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். அப்போ அவிசுவாசி யாருமே உயிர்த்தெழ முடியாது. ஓகே, புரியுதா? சத்தியம் புரியுதா? அவிசுவாசி யாருமே உயிர்த்தெழ முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஒருவரும் உயிர்த்தெழ முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாதவர்கள் ஒருவரும் உயிர்த்தெழ முடியாது. அல்லேலூயா. தெய்வம் பயம் இல்லாதவர்கள் யாருமே உயிர்த்தெழ முடியாது. அவரை உயிர்த்தெழுதலும் ஜீவனும் இயேசு சொல்கிறாரு, உயிர்த்தெழும் ஜீவனும் நான் தான். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா, ஆமென். அப்போ நமக்கு என்ன இல்லை? சரீர பிரகாரமாக சாவு வரும், ஆனால் நமக்கு என்ன இல்லை? சாவு நமக்கு நிரந்தரம் இல்லை. மரணமே, மரணமே, பாதாளமே, இயேசுநாதரை பாதாளம் வைத்து கொள்ள முடியவில்லை. 3 நாளைக்கு மேலே என்ன பண்ண முடியல? அவரை வைத்து கொள்ள முடியவில்லை. புரியுதா உங்களுக்கு? அவருடைய மரணமே எத்தனை நாள் தான்? அவர் கலையில் எத்தனை நாள் தான் படுத்திருந்தார்? கணக்குப்படி பார்த்தா வேற. அன்றைக்கி சொன்னார் அந்த ஊழியக்காரர், அந்த சாயங்காலமும் பகலும் சேர்ந்து ஒரு நாள் என்ற கணக்கில் 3 நாள் வருது. 3 நாள் தான் வச்சுப்போம்.
3 நாள் என்ன பண்ணாங்க? அவர் எங்கே இருந்தார் சொல்கிறாரு? பூமியின் இருதயத்தில் இருந்தார். ஆமென். அதுக்கு மேலே என்ன பண்ணல அவரை? பூமி வைத்துக்கொள்ள முடியவில்லை. பிதாவாக்கி தேவன் என்ன பண்ணார்? அவரை உழித்து. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் உயிர்த்தெழுதல் இருக்குது என்ற ஒரு நம்பிக்கை. அதில் ஆவியோடு உண்மையோடு தோது கொடுக்குற நமக்கு இந்த நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஆமாம், அது எப்போல்லாம் இயேசு போகிறாரோ அப்போல்லாம் சாப்பிட்டார் அந்த வீட்டில். எப்போல்லாம் அந்த வீட்டுக்கு போனாரோ இயேசுநாதர் அந்த வீட்டில் என்ன பண்ணார்? உட்காந்து சாப்பிட்டார். நல்ல சாப்பாடு சாப்பிட்டார். வந்தார், கேட்டாரா இல்லையா? சகோதரன் எங்கன்னு கேட்டார். ஐயா என் சகோதரன் செத்து எத்தனை நாள்? 4 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எங்கே வச்சிருக்கீங்க கேட்டார். யூதர்கள்லாம் அழுகுறாங்க, சொந்தக்காரங்கள்லாம் அழுகுறாங்க, மாத்தாள் அழுகுறா, மரியாள் அழுகிறா. அழுதாங்களா இல்லையா? அழுதாங்க. அப்போ எல்லாருக்கும் அழுக வரதான் செய்யும். ஆமென். அல்லேலூயா. இயேசுநாதர் அழுதாரா? அழுதார். வெரி குட். கைகளை வைத்து ஒரு எல்லாம் சொல்லிடுவான். அல்லேலூயா. இயேசுநாதர் அழுதாரா இல்லையா? அழுதார், கண்ணீர் விட்டார். அதுக்கு பிறகு என்ன கேட்டார்? அவனை எங்கே வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். லாசருவை எங்கே அடக்கம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டார். அல்லேலூயா. அப்போ அடக்க ஆராதனை முக்கியமா இல்லையா? அடக்க ஆராதனை முக்கியமா இல்லையா? ஒன்றுமே புரிய மாட்டேது உங்களுக்கு. அடக்க ஆராதனை முக்கியமா இல்லையா? எங்கே அடக்கம் பண்ணிங்க? கலரில். எந்த கலரை? இந்த கலரை. அப்போ லாசரு கலரில் என்ன வச்சிருந்து? கல் வச்சுருந்ததா இல்லையா? அப்போ அந்த நாடு, அந்த ஊர் ஃபுல்லாக மலை பிரதேசம். குழி வெட்டுவாங்க, கல்லிலே ஒரு மாதிரி இது மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு குடஞ்சி எடுத்துகிட்டு மேலே என்ன பண்ணுவாங்க? மண்ணு போட்டு மூட முடியாது கல். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. அல்லேலூயா. ஏன் அதே தான் நம்ம இங்கே பண்ணுறோம். கல்லறையை பணம் குத்து வாங்கணும், கல்லறையை கட்டுறாங்க, மேலே கல் என்ன பண்ணுறாங்க? வைக்கிறாங்க. கட்டாதவங்க யார் கட்ட மாட்டாங்கன்னா பெந்தோகசக்காரன் கட்ட மாட்டாங்க. ஏன்னா அங்கே யார் இருக்க போகிறதில்ல. ஆமாம், இயேசுநாதர் வரைக்கும் நம்ம ஏந்திருப்போம் அவங்களுக்கு விசுவாசம். எந்த பெண்டிகாசுக்காரங்க சிபிஎம் காரங்களும் கட்ட மாட்டாங்க, கலர் கட்ட மாட்டாங்க, அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிக்கணும். வந்து பார்த்தா கல்லை என்ன பண்ண சொல்கிறாரு? மாத்தாள்கிட்ட சொல்ல கல்லை மட்டும் புரட்டி போட சொல்லுமா அப்படின்றார். இந்த அம்மா என்ன சொல்லிச்சு? 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு. நாருமே அவருக்கு நாறுதை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. உயிர்த்தெழுதல் தான் அவருக்கு முக்கியமானது. அல்லேலூயா. ஆமென். லாசருவே வெளியே வான்னு சொன்னாரா இல்லையா? வந்தானா இல்லையா? உயிர்த்தெழுதல் நடந்ததா? கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுதல் நடந்ததா? அப்போ உனக்கு நடக்குமா? நடக்கும். யாருக்கு நடக்கும்? யாருக்கு நடக்கும்? நல்ல விசுவாசிக்கு, உண்மையுள்ள விசுவாசிக்கு, ஆவியோடு உண்மையோடு தோது கொள்கிற விசுவாசிக்கு, நேரத்தோடு சபைக்கு வர விசுவாசிக்கு, தேவனை உண்மையாக தேடுகிற விசுவாசிக்கு, எல்லா ஆராதனை பங்கு பெறுகிற விசுவாசிக்கு, வேதத்தை அன்பாய் கை கொள்கிற விசுவாசிக்கு. அல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சத்தியம் ஒன்று தான். ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நல்ல விசுவாசியாக பங்கு பெறுங்க. விசுவாசிக்க அதுதான் சொல்கிறேன். ஏசு உயிர்த்தெழுதல் நடக்கும். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கல. நீ விசுவாசித்தால் பிழைப்பான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உயிர்த்தெழுதல் நடக்கும். விசுவாசிகள் எல்லாம் கூடும். சரி, இப்போ இது ஒரு நடந்துச்சா? எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு. லாசரு உயிர்த்தெழுந்தான். கல்லையிலேருந்து வந்தானா இல்லையா? வந்தான். வெரி குட். எல்லோரும் நம்பிக்கை வந்துடுச்சு. இன்னும் ஆழமாக கொண்டு போகிறேன். இயேசுநாதரே பழைய ஏற்பாட்டில் ஒன்று நடந்தது. பழைய ஏற்பாட்டில் ஒன்று நடந்தது. ரொம்ப முக்கியமான அற்புதம். அல்லேலூயா சொல்லுமே. பெரிய அற்புதம் அது. அந்த அற்புதம் தான் இன்றைக்கி நம்ம சபையில் நடக்க போகுது. எந்த விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அன்றைக்கி நடந்தது. இது உயிர்த்தெழுதல். நான் ஒரு பெரிய காரியத்தை ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில் எசேக்கியேல் புஸ்தகத்தில் முடிச்சிடறேன். 37ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. எசேக்கியேல் 37. ஹல்லேலூயா. அப்படியே நிறுத்துமா? என்னது? எங்கே போய் நிறுத்தினாரு? எல்லாம் பேசுங்க. இப்போ பாருங்க, நீங்கள் இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்க போகுது.
ஒருவேளை நமக்கே தெரியாது இந்த எலும்பில் சத்து இல்லாமல் இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். நிறைய பேருக்கு கால்சியம் இல்லாமல் இருக்கலாம். எலும்பில் கீழே வந்தால் பொட்டுன்னு ஒழிஞ்சிக்கும். இங்கே உட்காந்துக்கிற எத்தனை பேருக்கு எலும்பில் கால்சியம் இல்லைன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். கால்சியம் இல்லைன்னா கீழே வந்தோடனே ஒழிச்சிக்கும். எலும்பில் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா சும்மா அப்படி தடுக்கினா கூட என்ன ஆகிடும், பொட்டுன்னு உடச்சிக்க. கவனிக்கிறீங்களா? எலும்பு முறிவாயிடும். எலும்பில் ஸ்ட்ராங் இருந்தால் தான் டிபி நோய் வராது. எலும்பில் டிபி நோய் வந்தால் என்ன பண்ண முடியாது இருக்கா. இப்போ அற்புதம் நடக்க போகுது. இது சுகமளிக்க ஆராதனை. இப்போ புரியுதா? இப்போ உங்களுக்கு எலும்பில் ஸ்ட்ரென்த் இல்லை, உனக்கு தெரியாது. டெஸ்டிங் போன பிறகு தான் நமக்கு தெரியும். ஆமென். ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்பு. ஊழியக்கார எசேக்கியாவை கொண்டு போய் நிறுத்துறாங்க, தீர்க்கதரிசியை. 2ஆம் வசனம் படிங்க, சீக்கிரம் படிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. மக்கி போயிருந்தது, உலர்ந்து போயிடுச்சு. என்ன எலும்பு? மக்கி போன எலும்பு. சொல்லுங்க பாப்பா, வாய் தந்து. உலர்ந்து போன எலும்பு, காய்ந்து போன எலும்பு. வெயில் பட்டு மழை பெஞ்சு அப்புறம் என்னது பனி பெய்யுது, எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. காற்றெல்லாம் பட்டு உலர்ந்து போயிடுச்சு. மாவு கணக்கில் வந்துடுச்சு. அல்லேலூயா. உலர்ந்து இருந்தது. எசேக்கியாவை நோக்கி, மனுபுத்திரனே கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? நல்லா கவனிங்க. நீங்கள் உயிர்த்ததை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். எசேக்கியா ராஜாவை பார்த்து, தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவர் என்ன சொல்றாரு? அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அல்லேலூயா. உடனே அந்த தீர்க்கதரிசியாகிய எசேக்கியா, ஆண்டவரே அதை நீர் அறிவீரப்பா, அது உமக்கு தெரியுமப்பா. அல்லேலூயா. என்ன எலும்பு? என்ன எலும்பு? மக்கி போன எலும்பு. அல்லேலூயா. காய்ந்த எலும்பு. ஆமென். மாவு போல ஆயிடுச்சு அந்த எலும்பு. மிகத்தலான எலும்புகள் இல்லை. ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துறார். உயிர் அடையுமான்னு கேட்குறார். ஆவியானவர் வருகிறார். இந்த எலும்பு உயிர் அடையுமா? இந்த எலும்பு உயிர் அடையுமா? நல்லா கவனிக்கணும். நம்ம எலும்புகள் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. ஆமென். இன்றைக்கி இந்த இடத்துல நமக்கே தெரியாது. வாலிபர்களாக இருக்கலாம், ஒரு சில கீழே ஊந்தாலுமே பொட்டுன்னு ஒழிஞ்சிடும். அந்த எலும்பெல்லாம் உலர்ந்த எலும்பு, ஸ்ட்ரென்த் இல்லாத எலும்பு. இன்றைக்கி எத்தனை பேர் சரித்து அப்படிப்பட்ட எலும்புகள் இருக்குது நான் அறியேன். இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறாரு. அடுத்த 4ஆம் வசனம் படிங்க. அப்போது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, எலும்புக்கு தீர்க்க தரிசனம் வரைக்கும் சொல்றாரு. அல்லையா? சொல்லுமே. இன்னைக்கு காலையில் ஆண்டவரை இந்த திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள், பெரியோர், முதியோர்கள், சிறு பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், யாருடைய எலும்பில் ஆண்டவரை உலர்ந்து போய் இருக்கிறதோ, எந்த எலும்புகள் சக்தி இல்லாத இருந்ததோ, எந்த எலும்புகள் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குதோ, எந்த எலும்புகள் பழுதாய் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால உயிர் அடைபடி செய்வீராக, புது பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற நேரம். உனக்கு எனக்கும் தெரியாது என் எலும்பில் எங்கே ஸ்ட்ரென்த் இல்லாத இருக்குது, எந்த எலும்பில் டிபி இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எதை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லணும்? இது ஒரு வேடிக்கையாக இருக்குது இல்லை? ஒரு உயிருள்ள மனுஷனை பார்த்து என்ன சொல்லலாம்? தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஒரு சபை மக்களை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஆனால் எதை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு? கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறாரோ ஒரு காரணம் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எனக்கு சொன்னார், 12 நாள் உபவாசம் இருக்க வையினாரு. இருக்க வச்சு ஆவியானவர் இறங்கி வந்தார் வல்லமையா. ஹல்லேலூயா. காரணம் இருக்கும். இது ஒரு பெரிய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பள்ளத்தாக்கு, எல்லா செத்து போன எலும்புகளாம் அங்கே போடப்பட்டுக்குது. எலும்பெல்லாம் மக்கி போயிடுச்சு. அந்த எலும்பை பார்த்து என்ன சொல்கிறாரு? இதுவா ஒரு ஊழியக்காரனுடைய வேலை, இதான் தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர். அவர் எதை சொல்லுகிறாரோ அது நடக்கும்.
அவர் எதை பேசுகிறாரோ அது நடக்கும், அது எதை செய்ய சொல்கிறாரோ அது நடக்கும். அதான் விசுவாசம். ஆமேன். இந்த அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உயிர்த்ததில் பற்றி பேசுகிறாரு. எலும்புகளே உயிர் தெழுந்த போது, எலும்புகளே உயிரடையும் போது மரித்த சடலத்தை நான் உயிரோடு எழுப்புவேன். கிறிஸ்துக்கள் மரித்தவன் முதலாவது எழுந்திருப்பான். சத்தியம் உண்மை, வேத வார்த்தை உண்மை. எசேக்கியாவின் நாட்களில், எசேக்கியா ராஜாக்களின் நாட்களில் இந்த 37ஆம் அதிகாரத்தை, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் எழுதி வைப்பாரானால், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற செய்வாரானால், என் சரீரத்தை ஒரு நாள் உயிர்ப்பிப்பார், என் ஆத்மா உயிர்ப்பிப்பார், என்னை ஒரு மகிமை சரீரமா உயிர்ப்பிப்பார். உயிர்த்தெழுதல் நடக்கும். உண்மை உள்ளவர்களுக்கு நடக்கும். நல்ல விசுவாசிகளுக்கு உயிர்த்தெழுதல் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு தான் நான் வருகிறேன். எலும்பை பார்த்து சொல்ற, தீர்க்கதரிசி சொல்ற, எலும்புகளே, இது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எலும்பு போய் என்ன கேட்கும்? அதான் மக்கி போன எலும்பு, உலர்ந்து போன எலும்பு. சொல்ல கேளுனா கேட்கணும். அடுத்து என்ன சொல்றார் பார். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இருப்பா, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்கு எவ்வளவு வல்லமை பத்தியா? ஆவிக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? ஆமென். இப்போ சரீரம் பெருசா ஆவி பெருசா? சரீரம் பெருசா ஆவி பெருசா? அப்போ எவ்வளோ பெருசு நமக்கே தெரியாம இருக்குது. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. நமக்கே தெரியாம இருக்குது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் சரீரத்தில் 100 கிலோ, 200 கிலோ, 90 கிலோ, 75 கிலோ, 65 கிலோ சரீரம் பெருசு நினைச்சிருக்கிறோம். சரீரத்தை விட சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பெரியவர். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் நடக்கும். கடைசி நாள் நடக்கும். ராஜா வருவார். ஹல்லேலூயா. எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசி சொல்றாரு, எலும்புகளை கேளுங்கள் சொல்றாரு. அது என்ன சொல்றாரு? ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்போது எலும்புலாம் என்ன பண்ணுமா? உயிர் அடையும். அப்போ எலும்புக்கு உயிர் இருக்குதா? எலும்புக்கு உயிர் இருக்குதா? அதனால தான் உடஞ்சி போன எலும்பை கூட ஜாயின் பண்ணால் போய் சேருதா? சேருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமேன். எலும்புவே கேட்க சொன்னான்னா உட்காந்துட்டு ஞானுடைய வார்த்தை ஒழுங்காக கேட்கணுமா இல்லையா? அசால்ட்டாக கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. 6ஆம் வருஷம் சீக்கிரம் போய் டைம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எலும்பு மேலே என்ன சேர்க்குறாரு? நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை இப்போ என்னத்தை உண்டாக்குறாரு? சதை. அல்லையா சொல்லுமே. முதல்ல எலும்பு மேலே எதை வைக்கிறாரு? நரம்பு வைக்கிறாரு. எலும்பு மேலே எதை வைக்கிறாரு? நரம்பு மேலே என்ன வைக்கிறாரு? சதையை வைக்கிறார். சதை அப்புறம் வச்சாரா? இப்போ என்னென்ன இருக்குது நமக்கு? எலும்பு, நரம்பு, சதை. அந்த சதையை மூடுறதுக்கு தோல். அத்தது இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் உயிரடைந்து சொன்னார், அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அத்தது எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். ஹல்லேலூயா. தைரியமாக சொல்லுங்கள், தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள், வெட்கப்படாதீங்க. இனிமேல் உங்களை யாரும் அசால்ட்டாக சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னால் சொல்லிடுங்க, கர்த்தர் சொன்னால் சொல்லிடுங்க. கர்த்தர் சொல்லாத சொல்லி பயமுறுத்தாத. கர்த்தர் சொன்னால் சொல்லிடு. ஹல்லேலூயா. இனி கர்த்தர் சொல்கிறார், இந்த சர்ச்சில் யாருக்கும் ஒரு சிலருடைய எலும்புகள் சரியில்லைன்றாரு. அல்லையா சொல்லுவோமே, உங்களுக்கே தெரியல, டாக்டர்கிட்ட இன்னும் போகல, ஆனால் உங்கள் எலும்புல பகுதி இருக்குது. உங்கள் எலும்புல ஸ்ட்ரென்த் இல்லை, உட்கார முடியல, நிற்க முடியல, ஓட முடியல, ஏதோ நடக்க முடியல. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவருடைய வல்லம் உங்கள் மேல் இறங்கி கொண்டே இருக்கிறது. நான் தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த எலும்புக்கு உரைத்தார் அன்னைக்கு? உலர்ந்து போன மக்கி போன எலும்புக்கு தீர்க்கதரிசனம். அந்த எலும்பு மேலே என்ன வச்சாரு? நரம்பு வச்சாரு. நரம்பு என்ன வச்சா? நரம்பு கத்துது. தசையை வச்சாரு. தசையை வச்ச பிறகு என்ன வச்சாரு? தோலை வச்சாரியா. இப்படிலாம் நம்ம மேலே வச்சு நம்மளை அழகு பார்க்குற தெய்வம். அல்லையா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. என்னென்ன இதை தெளிவாக பேச ஆரம்பித்தா மணிக்கணக்காக பேசணும். டைம் இல்லை, முடிக்க போகிறேன். சீக்கிரம் நீங்கள். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாகி அசை உண்டாயிடுச்சு. பாருங்கள், தீர்க்கதரிசனம் வர தைரியமாக சொல்ல. தீர்க்கதரிசனம் வச்சோன்னே எலும்புல என்ன ஆயிடுச்சு? எலும்புல என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? இப்போ உங்கள் எலும்புகள்லாம் இப்போ அசையுது. உங்கள் சரீரத்தில் எலும்புகள் இருக்கிற வியாதி மறையுது. அல்லையா சொல்லுமே.
இது ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி இப்போ நடந்துட்டு இருக்குது. அல்லையா சொல்லுமே, அல்லேலூயா, ஆமே. இப்போ பாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. எலும்பு க்ளீன் பண்ணிட்டாரு, நரம்பு மேலே வச்சுட்டாரு, தசையை வச்சுட்டாரு, தோல் வச்சுட்டாரு. இப்போ எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அசைவு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுமே. இப்போ யார் கை முட்டு சரியில்லை, அல்லேலூயா, அது போய் அசைச்சுப்பார், அசைவு உண்டாக்கிப்பார். கால் முட்டு யாருக்கு சரியில்லை, யாருக்கு முதுகெலும்பு சரியில்லை, யாருக்கு விரல் சரியில்லை, யாருக்கு இந்த கைமுட்டு சரியில்லை, அல்லேலூயா, எங்கெங்கெல்லாம் உனக்கு இருக்குதோ அசைச்சுப்பார். அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அல்லேலூயா, ஆமென். ரைட், அடுத்த படி சீக்கிரமாக டைம் ஆயிடுச்சு. அசைவு உண்டாக்கி க்ளோரி டு காட். கையில் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா சொல்லுவான். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுவான். அவங்க எலும்பு அவங்க கிட்ட சேர்ந்துருச்சியா? தீர்க்கதரிசி சபையில உயர்த்தி கொண்டு இருக்கிறார், உரைத்து கொண்டு இருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உங்களை அபிஷேகத்தை நிரப்புகிற ஆவியானவர், அவருடைய வல்லமை நிரப்பி கொண்டிருக்கிற ஆவியானவர். சபை இனி ஒரு நாட்கள்ல ஒரு மகிமையின் சபையாக, ஒரு உயிர்ப்பிக்கிற சபையாய் மாறும். அசைவு உண்டாயிடுச்சியா? அவங்கவுங்க எலும்பு அவங்க கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இப்போ ஒரு முழு மனிதனாக மாறிட்டான், ஒரு முழு மனிதனாக மாறிட்டான் ஜெரால்டு. ஒரு முழு மனிதனாக மாறிட்டாச்சு எல்லாருமே. ஹல்லேலூயா சொல்லுவேன். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பாடுங்கடா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. அல்லேலூயா. நான் பார்த்து கொண்டிருக்கேன், இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. 8ஆம் வசனத்தில். ஆனாலும் அவைகள் ஆவி இல்லாதிருந்தது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பின்ன இல்லை, இன்னும் இல்லை, இன்னும் இல்லை. ஆமே. எலும்பு எல்லாம் வந்துட்டா, எல்லாம் வந்துச்சு. அவங்கவுங்க எலும்பு அவங்கக்கிட்ட வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம் எசேக்கியா நாட்கள்ல. அல்லேலூயா. எல்லாம் ஒன்றாயிடுச்சு. கருமையானவர்கள, என்ன இல்லை. அப்போ எதை பார்த்து இப்போ திருக்க சொல்கிறாரு? ஆவியை பார்த்து திருக்க சொல்கிறாரு. இப்போ எலும்பை பார்த்து சொன்னவர். இப்போ எதை பார்த்து? எலும்பை பார்த்து தீர்க்கதரிசனம் வரைக்கும் சொன்னவர் என்ன சொல்கிறாரு? இப்போ ஆவியை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசனம் வரைக்கும் போது எவ்வளோ அர்த்தங்குது பார்த்தியா? சும்மா கணாங்கலாம் தான் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது, உரைக்கணும். அல்லேலூயா. நீ செய்கிறது தவறு, நீ பண்ணுறது தவறு, உண்மையை சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட பேசினா சொல்லு. இப்போ பாரு, ஆவியை பார்த்து சொல்கிறார். அப்போது அவர் என்னை பார்த்து ஆவியை நோக்கி, தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், சொல்லுங்க எல்லாரும், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து, இந்த எலும்புனா யாருன்னா கொலை உண்டவர்கள், யுத்தத்தில் பல விதத்தில் சேர்ந்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவர்கள் என்ன பண்ணுங்க? உயிரடையும்படிக்கு இவர்கள் மீது ஊது. அல்லே சொல்லுமே, இவர்கள் மேலே ஊது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எலும்பு ரெடி ஆயிடுச்சு, நரம்பு ரெடி ஆயிடுச்சு, தசை ரெடி ஆயிடுச்சு, தோல் ரெடி ஆயிடுச்சு, அவங்கவுங்க எலும்பு அவங்கக்கிட்ட வந்துடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன இல்லை? உயிர் இல்லை. இப்போ உயிர் வரத்துக்குன்னா ஊதுனா என்ன ஊதுனா? இப்போ நீ உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆமாம், ஆவி தேவன் தந்த இடத்துக்கு போகும். அப்போ ஆவி யாருது? தேவன் கொடுத்தது. இந்த ஆவி போன பேர் தான் சரீரம் படுத்துடுது, கண்ணு மூடிடுது, செயல் இல்லை, அப்படியே படுத்துட்டோம். 2 நாள் நாத்தடிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஆவி இருக்கிற வரைக்கும் தான் ரத்த ஓட்டம் இருக்கும். ஆவி இருக்கிற வரைக்கும் தான் எலும்பு வேலை செய்யும். ஆவி இருக்கிற வரைக்கும் தான் தசை வேலை செய்யும். ஆவி இருக்கிற வரைக்கும் தான் கை விரல் வேலை செய்யும். ஆவி இருக்கிற வரைக்கும் தான் கால் எலும்பு வேலை செய்யும். ஆவி இருக்கிற வரைக்கும் தான் கண்ணு சிமிட்டும், எல்லாம் நடக்கும். ஆவியானவர் இல்லாவிட்டால் செத்தவங்க. ஆவியானவர் இல்லாத சபை செத்த சபை. ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவர்கள் உயிர்ப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு சபையை உயிர்ப்பிக்கிறார், சபையை உயிர்ப்பிக்கிறார். இந்த 12வது நாள் உபவாசத்துக்கு பிறகு ஆவியானவர் சபையை பலப்படுத்தி உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எதை பார்த்து தீர்க்க தரிசனம்? முதல்ல எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம். இப்போ 2வது எதை பார்த்து? ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம். என்ன பண்ண? 4 திசையில் இருக்கிற ஆவியை பார்த்து என்ன சொல்றாரு? இவர்கள் மேல் ஊது. சொல்லுமே, விசுவாசமா ஊது, கவலைப்படாத. அல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போகும். இயேசுவின் வல்லமை புறப்பட்டு போகும். ஹல்லேலூயா. அவிசுவாசமா இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய சத்தியமான வார்த்தை, எவ்வளோ ஒரு வல்லமையான பிரசங்கம் பாருங்க. இதில் இருக்குது 36ஆம் அதிகாரம் 37. ஹல்லேலூயா. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவருக்குள் அப்போது என்ன பிரவேசித்தது? இப்போ ஆமென். தீர்க்கதரிசனம் வரைக்கணும், விசுவாசமா வரைக்கணும். சொன்னாலே சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து என்னது என்னது? ஹல்லேலூயா. என்னது? எந்திரிச்சு நில்லு, எந்திரிச்சு நில்லு, காலை ஊனு. பேச அல்லையா சொல்லுவேன். இப்போ சொல்லு, உன் கால் எது வலிக்குதோ காலை நீட்டு, உன் கையை நீட்டு. விசுவாசமாக சொல்ல தீர்க்கதரிசனம் உரைக்கிற. இயேசுவின் நாமத்தினால உன் காலில் ஊதுறேன். இயேசுவின் நாமத்தினால உன் கையில் ஊதுறேன். நான் இயேசுவின் நாமத்தினால் இந்த சபை முழுவதும் தேவனுடைய ஆவியான அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஷகலா ரகலா பௌதி அந்தரபா. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் தீர்க்கதரிசனம் உரைக்க போறான்னு சொன்னாரு, ஒண்ணுமே சொல்லலையே, வசனத்தை மாத்த சொல்லிட்டு போயிட்டாரு, ஒண்ணுமே செய்யலையே, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கலையே சொல்ல. இன்னைக்கு ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. எலும்புகளுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்து இருக்கிறேன், ஆவிக்கு தீர்க்கதரிசனம் உரைத்து இருக்கிறேன். கர்த்தர் புதிய அபிஷேகத்தை உண்மையில இறங்க பண்ணுகிறார். கைகளை தட்டி ஆர்ப்பரித்து பேச ஆரம்பி. பேசாதவங்கள பேசுங்க. ஆமே. சரித்த ஒரு புது பலன், சரித்த ஒரு புது பலன், ஆவியானுடைய பலன். Fill Jesus name, in the name of Jesus. Jesus. Hallelujah. Oh ஷபல பக்கர பரபரபா. அசுத்த ஆவியே வெளியே போ. எந்தெந்த சரித்த பால்படுத்தி வைத்திருக்கிற அசுத்த ஆவியே, பலவீனப்படுத்துற ஆவியே, கெட்ட ஆவியே, தீய ஆவியே, இயேசுவின் நாமத்தில் come out, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ஒரபலபா சலபலபலபலபலபா. தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் எல்லா அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. Fill. Hallelujah, hallelujah. ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை. ஆமென். ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, ஆவியை சபைக்குள்ள பிரவேசிக்க, அவர்கள் உயிர் அடைந்து கால் ஊன்றி மாபெரிய சேனையாய் நின்றார்கள். அப்போது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அல்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறீர்களா? தேவன் பலன் கொடுக்கிறார். ஸ்ரீகாலா பௌதி அந்தரா பரபலவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனா வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஆமென். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா நரம்புகள் உண்டாகட்டும்,
இப்போ அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். பரிசுத்தமாகவே தோழினால் மூடணுமே. சபையை தோழினால் மூடணும். சபையை தோழினால் மூடணும். சபையை ஒவ்வொரு யாராக்கெல்லாம் எலும்புகள் பலவீனமா இருக்குதோ, யாருடைய எலும்புகள்லாம் உலர்ந்து போய் இருக்கிறதோ, எந்தெந்த எலும்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதோ, இப்போது இயேசுவின் நாமத்துல தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். எல்லா எலும்புகளும் இயேசுவின் நாமத்துல பலன் கொள்வதாக. தசைகள் நரம்புகள் எல்லாம் பலன் கொள்வதாக. நீங்க செக் பண்ணி பாருங்க. அற்புதம் நடந்துருச்சுங்க. அற்புதம் நடந்துருச்சுங்க. ஆவியானவர் வந்திருக்கிறார். எலும்பு தசையெல்லாம் உண்டாக்கி ஒரு உயிரடை செய்வாரானால் கல்லறையில் படுத்திருக்கிற சரீரம் நான் உயிர் தெழுவேன். கடைசி நாள் நடக்கும். இயேசு ராஜா வருவார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். என் இயேசு உயிர் தெழுந்தார், நானும் உயிர் தெழுவேன். எல்லாரும் இந்த சத்தியத்தை மறக்கக்கூடாது. ஆவியானவர் இங்கே ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். ஆவியானவர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆவியான தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறார். ஆமே. ஒரு சிலருக்கு விரலே வலிக்குது. ஒரு சிலருக்கு விரல் வலிக்குது. இப்போ விரல் அசைப்பாரு. அது எலும்பு நரம்பெல்லாம் சுத்தமாக்கிட்டாரு. எலும்பு நரம்பெல்லாம் சுத்தமாக்கிட்டார். தசையெல்லாம் சுத்தமாக்கிட்டார். அற்புதம். சாட்சி சொல்லு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லு. உன்னுடைய குதிகால் சரியில்லை, வலி தாங்க முடியாமல் இருக்கிற, ஹீல் ஆகுது, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. சாட்சி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லு. உன் கண்ணு எலும்பு, கண்ணு ரப்பைக்கு மேலே அந்த முடி இருக்குது பற்றி, அந்த இடத்துல வலி இருக்குது. கத்த குணமாக்குகிறார். கத்த குணமாக்குகிறார். உனக்கு அடிக்கடி விலா எலும்பில் வலி வருது, முதுகெலும்பில் வலி வருது, டிஸ்கில் அந்த பட்டக்ஸ்க்கு மேலே முதுகெலும்புக்கு கீழே கடைசி அந்த டிஸ்கில் உன்னால் உட்கார முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல, நிற்க முடியல, வண்டி ஓட்ட முடியல. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீ சுகத்தோடு போ. இந்த உயிர் தேர்ந்த பண்டிகையில் ஆண்டவருக்கு சுகம் கொடுக்கிறார். அன்புள்ள இயேசு சுவாமி, நீ சொன்னதை நான் சொன்னேன். நீ
சொன்னதை நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன் சுவாமி. கர்த்தர் அப்படியே செய்வாராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதான மகிழ்ச்சி உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.